யூசி இந்த வாரணம் ஆயிரமில் வந்து ஒரு 11 ஸ்டான்சாஸ் இருக்குல்ல. ஐ திங்க் 11 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 1 to 11 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எவ்ரி மந்த் இஃப் யூ கேன் கெட் அ சாரி லைக் திஸ், அதாவது தட் இஸ் சம்திங் லைக் அ விஷு, சம்திங் லைக் தட் இஸ் ப்ளூமிங், சம்திங் தட் இஸ் வெரி யூனோ எனர்ஜெட்டிக். அதுக்கப்புறம் வந்து மிஸ்டிஃபைங்னு சொல்வேன்னா, அது வந்து ரிஜுவனேட்டிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் வந்து இஃப் யூ கேன் கெட் ஒன் சம்திங் லைக் தட் இன் யுவர் கலெக்ஷன், இட் வில் பி வெரி நைஸ். அப்புறம் வந்து இந்த ரெம்பாவாய் அப்படின்னு வந்து ரொம்ப அழகிங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் த வே தட் யூ கேரி, அதாவது த வே தட் யூ adorn yourself, like how you want to present yourself, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் வீட்டிலே நம்ம உட்காந்து வீட்டிலே நம்ம கதை இருந்துட்டு இருந்தோம்னா அது வேறு விஷயம். பட் வென் யூ கோயிங் அவுட்டில் அண்ட் த கைண்ட் ஆஃப் பீப்புள், அது வந்து அந்த கரெக்டான ஆளுங்க இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சரியாக இருக்கும். எடுத்துக்க அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பகிர்ந்துக்க முடியும் இன்னொருத்தவங்களோட. இது இந்த 30 டேஸ்க்கு வர மந்த்துங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கார்டனுக்கு உண்டான ஒரு சாரீஸ் மாதிரியும், 5 months தான் வரும்ல, 31 இருக்கக்கூடிய டேஸு, அதில் வந்து இந்த மாதிரி சில்க் இதில் இருக்கிற மாதிரி இருக்கிறத வாங்கிக்கலாம். பிகாஸ் 30 டேஸ் கணக்கு ப்ளஸ் 1 டே எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ திருவாவையில் வந்து 1 to 30 இருக்குது, திருவெம்பாவையில் 1 to 20 இருக்குது, வாரணம் ஆயிரத்தில் தான் வந்து 11 இருக்குது. ஸோ திஸ் 20 and 11 will get you the 31. ஸோ திருப்பாவை இஸ் டியூரிங் யுவர் மிஸ் டைம், அதாவது when you are your father's daughter. திருவெம்பாவை இஸ் ஆஃப்டர் யுவர் மேரேஜ், ஐ சப்போஸ், or maybe the daughter's the father's daughter or the mother's daughter. இது ரெண்டுமே பார்க்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் a father looks in a different he has a different perception, he has a different mindset, he has a different vision for his daughter. The mother has a different vision with a different aspiration, different dream with as how she needs to bring up her child, the daughter as such. ஸோ டாட்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெம்பாவாய் அப்படின்னா ரொம்ப வாய்ங்கிறது கிடையாது. அந்த பாவை, அந்த அதை தான் வந்து அடோன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் லிட்டில் திங்ஸ் தட் யூ கேன் செரிஷ் அண்ட் தென் யூ கேன் கீப் இன் யுவர் closet. அது அந்த ட்ரெஷர் இது மாதிரி ஒரு இருக்கும், நல்லா இருக்கும் கூட ஆக்சுவலாக. ஸோ வாட் யூ டூ ஃபார் மார்கழி சீசன்? That December, that's a time I would think that the Jesus is born, the Christ is born, some newborn is born. Either a newborn is born in January or the newborn is born in December. So it's just about days of difference, just about 10 days or 15 days or 20 days, just about that, from December to January. So either the child is born in January or the child is born in December. ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 10 monthsக்கு உண்டான 280 days தான் கணக்கு இருக்கும். பட் இந்த ஆனுவல் இயர்லி ஒரு இதுக்காக ஆஸ் celebrating motherhood, you might prefer to choose a saree. இதை வந்து you need not be brought forth your child to have become a mother. நாங்கள்லாம் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கிறிஸ்டியல் விளையாடுவோம். ஸ்கூலில் படிக்கும் போது ஐ வில் ஹாவ் அ கிறிஸ்டைல் வேர் ஐ வில் பி அ கிறிஸ்மா. that I know that who my Christchild is, the Christchild doesn't know who the Chrismom is. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி சும்மா ஒரு இது மாதிரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி விளையாடுவோம். அண்ட் we will be gifting the other person, அதாவது we will have a lot of surprises for them. யாருன்னே தெரியாது, பட் சீக்ரெட்டாக ரொம்ப ஒரு சஸ்பென்ஸோட வந்து we would be like making them happy in the ways that they would always want to be. All those wishes that we come to know about them, we would be doing for them. அது நாங்கள் வந்து வெளியில் ஃபுல்லாக சொல்லினே இருக்க மாட்டோம்.
அந்த அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போஸ்டர்ஸ் எல்லாம் பேனர்ஸ் எல்லாம் போட்டுக்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். we will not let the other person know who's wishing them, so who's making them happy. ஸோ அதுதான் வந்து அந்த கிறிஸ் சைல்டுக்கு உண்டான ஒரு இது. That's also nice, that you celebrate the motherhood, that you celebrate that you would also make somebody happy, the most happy, and fulfill their dreams. You see, a lot of the men எப்படின்னா அவங்க டாட்டர்ஸ் வந்து they will call them to be their little princess. ஸோ அப்போ so many years of being together and brought up together, அவங்க ஃபேமிலி லைஃப்பில் இருந்துட்டு when they are giving off to another guy, okay, who is coming from another family, just imagine that it is only going to be one day of their entire month. இப்போ 30 days நான் திருப்பாவைன்னு சொன்னேன்னா, திருவெம்பாவையில் 31ல் அந்த 1ல் தான் வந்து அந்த மணமகனே வரான். அதுவும் மனத்துக்கான ஏற்பாடோடு வரக்கூடிய அந்த மணமகன். அவங்க அப்பாக்காக, அந்த பெண்ணோடைய அம்மாக்காக வரல, அந்த பெண்ணுக்காக அவன் வரான். அதே மாதிரி அந்த பெண்ணும் அந்த ஆணுக்காக தான் திருமணம்காக முற்பட்டு போகிறா. அந்த ஆணுக்கு பின்னாடி அவங்க அப்பா இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிலாம் இருக்கிறாங்க, மாமா மாமிலாம் உட்காந்துருக்குறாங்கங்கிறதுக்காக அந்த பெண்ணும் மனம் முடிக்க போகிறதில்ல. ஆக்சுவலாக இந்த பையன் அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோட மனத்துக்காக தான் வரான், மனம். அதே மாதிரி இந்த பெண்ணும் அந்த பையனுடைய மனம் அறிந்து புரிந்து தான் அவங்க இணங்க தான் அவங்க 2 பேரும் இதில் இருக்கிறாங்க. பட் இந்த ஃபாதர்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா, ஒன்ஸ் தே கெட் தேர் டாட்டர்ஸ் மேரிட் ஆஃப், தே வில் நாட் லெட் தெம் கோ. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் the boys, the groom's side is also like that. ஏன்னா அவங்களுடைய பையனுக்கு உண்டான அந்த ஒரு டாமினேஷனு, இல்லை அவங்களுக்கு உண்டான அந்த மரியாதை கிடைக்குதா, அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியோட டர்ஃப்குள்ளேயே அவங்கள வந்து பண்ண மாட்டோம். சரி, அப்போ நீ உட்கார கொஞ்சம் எடுக்குவா, இப்போ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி தலையெல்லாம் கொஞ்சம் வாரு. ஓகே, ஸோ இந்த ஸோ வாட் தே டூ இல்லை, நான் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் இந்த மாதிரியான ஒரு ரகசியம் என்னன்ட்டு. ஒன்று சென்ட் ஆஃப் பார்ட்டி அவங்க ஃபேமிலியிலேருந்தே கொடுத்துருவாங்க, நீங்கள் தனியாக போய் வாழ்ந்துக்கோங்கன்னு. சில நேரங்களில் ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா என்ன ஆகும், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும், குறை சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதை வந்து சேர்ந்து இருக்கிற ஒரு நிலை. The cleverest of the clever groom and the cleverest of the clever princess என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸ் அந்த பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே மாமனார் மாமியாரை பிரித்து விட்ருவாங்க. அதாவது அவங்க 2 பேர் சேர்ந்துருந்தால் வந்து இவங்க 2 பேரையுமே நிம்மதியாக வாழ விடுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க. அந்த செட் ஆஃப் ஃபார்முலாவில் இவங்க வந்து அபைட் ஆகுறாங்களா, இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்கள மதிக்கிறாங்களானே அவங்க வந்து எல்லா நேரங்கள்லேயும் அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் மாறிச்சுன்னா கூட அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவாகிடும். அதனால என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே இந்த பிரின்ஸும் பிரின்சஸும் மாமனார் மாமியாரை வந்து தனித்தனியாக வந்து அவங்களுடைய சிஸ்டர்ஸோ இல்லை அவங்க பிரதர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பிரித்து வச்சிடுறாங்க ஃபேமிலியில். ஏன்னா இல்லை இதை அப்படியே ரிப்பீட் பண்ண விட்டால் மாப்பிள்ளை வந்து வாழ மாட்டான், இல்லைன்னா பொண்ணு வந்து வாழாது, இல்லைன்னா பேரன் பேத்திங்க வந்து வாழாது. ஏன்னா அவங்களுடைய ஃபார்முலாவே அவங்க வந்து திரும்ப திரும்ப கரெக்டாக அது மாதிரியே அவங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே அதையே சரி பண்ணிக்க பார்ப்பாங்க. அதையே வந்து அவங்களோட லைஃபே திரும்ப ரீலீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஆக்சுவலாக நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே இருக்கும்போது. நிறைய இதுலன்னா ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு. ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துக்கிறது கிடையாது, ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய பெரிய ஏரியாவே இருக்குது. அந்த காலத்தில் இருந்தக்கூடிய செட்டிங்கும் அப்படியே திரும்ப வந்த மாதிரி அந்த டைமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே அவங்க ரீலிவ் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் திரும்பவும் அமைச்சு வச்சுருக்குறாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் வந்து ஓல்ட் பீப்புள் வந்து எக்ஸைட்டடாகவும் and they have a chance to get
பேக் டு தட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுக்காக அந்த ரொம்ப ஓல்டு இதில் போய் டிட்டியூரேட் ஆகாமல் திரும்பவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரத்துக்கான அந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் பார்த்தா இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ராங்னு தான் நான் சொல்வேன். லைக் இன்னும் மாமனார் மாமியார் இவ்வளோ காலம் தான் ஒன்றா தானே இருந்தாங்க, கொஞ்ச காலம் இங்கே அங்கே கொஞ்சம் தனியாக இருக்கலாம். அப்படி தனியாக இருக்கக்கூடாது, அது வந்து இவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறவங்க வந்து தே வுட் ப்ரிஃபர் டு கோ ஃபார் அ somewhere that they would want to relive their lives together again.